சாமி இல்லைன்னா நம்மளாம் இல்லை. சாமியை நம்புற ஆளுக கை தட்டுறான். ரைட் ரைட் ரைட். நீ ஓவராக தட்டேன்னா லைட்டாக கட்டிங்க போட்டேன். இல்லைன்னா நல்ல நான் கோயம்புத்தூர்லேருந்து வருவேன், எப்படா சும்மா வருவேன்? இவ்வளோ தூரம் போகும்போது மண்டை காயம்னா இங்கே ஒரு ஆப்பை போட்டேன். செந்தூரில் வந்து ஒரு ஆப்பை போட்டேன். எனக்கு ஆப்பை வைக்க பார்க்குறேன். பூராமே என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா தங்கச்சி, என்னுடைய தாய் தகப்பன அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இனிமேல் நான் பிறக்க போகிறது கிடையாது. எனக்குன்னு ஒரு சொந்த பந்தம்னா என்னுடைய அண்ணன் தம்பி, இந்த உறவுகள் தான். வந்து விட்டேன் தம்பி. வடமாடிலே ஆட்டநாயகனாக இந்த பகுதிக்கு எல்லா கிராமத்துக்கும் பேர் சேர்த்த ஒரு காளை, கோசுகுறிச்சி அழகரசாமியோடைய காளை. என் தம்பி அவன் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நம்ம மாடு பேர் சொல்லும்டா. வாழ்த்துக்கடா, போதும்டா, அது ஒன்று போதும்டா. பூராமே என்னுடைய தம்பி தான். பூரா பேரும் சாதிக்கிறேன். தம்பி செத்து போக அப்புறம் என்ன புழக்கிற முண்டை சாதிக்கணும்டா. கோசுகுறிச்சி அழகரசாமியை சொன்னது மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தட்டையும் திறமை இருக்குது. சாதிக்கிறேன். எங்கே சாதிக்கிறேன்? பூரா கணேஷ் கோயிலுக்கு அலை என்கிட்டயே போட்டோ எடுத்துகிட்டு ஒருத்தன் கேட்குறேன், ஒரு கணேஷ் கோயில் இருந்தால் கொஞ்சம் கொடுவேன்னு. இன்னும் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் வியாபாரம் கணேஷ் கோயிலில் பூலிப்பு பிளாக்கில் சரக்கு விற்கிறேன். நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். நீங்கள் நிம்மதியாக இருங்க. இருப்பா. என் தம்பிகளுக்கு எதுக்கு தீய பழக்கம் தேவை கிடையாது. டொங்காசு போட்டுக்க. அது ஈர்ப்பு சக்தி, நீர் சக்தி, வேப்புளுத்தி. டேய் சும்மாரா. பள்ளிக்கூடம் போகிற பயிலரெல்லாம் நாடகம் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழன் வாழக்கூடிய அத்தனை கலையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அறிவு சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிறேன்னா அதுக்காக நான் சொல்கிறது மாதிரி டீச்சர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கேன், கப்ளிங்கன்னா என்னன்னு. டீச்சர் லீவை போட்டுட்டு கொடைக்கானலில் ரூம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு புருஷனை. டீச்சர்கிட்ட கேட்பியா? எங்கள் அன்னைங்கள்லாம் இங்கே நிற்கிறாப்பா. எங்கள் அன்னைங்களுக்கு தான் தெரியும் வாத்தியாரை அடிக்கிறது எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம்னு. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறிய? பெத்த தாய் தகப்பன்னு ஒன்று சொல்கிறேன். எந்த குழந்தையாக இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், 5 வயசு ஆனவொன்னா பள்ளிக்கூடத்தில் போய் சேரு. 1.5 வயசில் போய் சேர்க்குறேன். அதுக்கு என்ன தெரியும்? அப்பான்ட்டே திக்கி சொல்லுது அவ்வா. அது ஆத்தா 4 இட்லியை பிணைஞ்சு தின்றா. அவன் வேணாம்வா ஊட்டி விட்டு அங்கே போயிடுற. மாதம் 25,000. அதுக்கு ஒரு ஆயாம்மா குண்டி எழுதி விட. 1.5 வயதிலே பிள்ளை படித்து அப்துல் கலாம் ஐயா மாதிரி விஞ்ஞானி ஆயிடுவானா? ஒரு குழந்தை அறிவு சார்ந்த பிள்ளையா வர்ற வயசு 5 வயசு. உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். என் மக காஷ்மியாவே நான் அரசு பள்ளிக்கூடத்துலையும் சேர்க்க போகிறேன். அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாத்தான் அறிவு சார்ந்த பிள்ளைகளாக வரும். நான் நினச்சா வாத்தியாரே அன்பாளத்தில் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியும் என்னால். எங்கள் வீட்டுக்கார மாதிரி அதை சொன்னான். 5 வயசு ஆகட்டும் பாப்பாவை அரசு பள்ளிக்கூடம் பக்கத்திலே இருக்குது, இதில் சேர்த்து விடுங்கண்டா. பார்த்தீங்களா? இதே உண்மை. எல்லாரும் சேருங்க. அதே மாதிரி என் தம்பிகள்லாம் படிச்சுட்டு சொன்னோடனே சிரிப்பு வந்துடுமே. இன்றைய காலத்தில் 2026 ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஆம்பளை பையன் நல்லா படிச்சிருக்கானா, பொம்பளை பிள்ளைய படிச்சிருக்கானா? பொம்பளை பிள்ளை தான் நல்லா படிச்சிருக்கு. அது உண்மைனா அது மூத்திரத்தை குடி. இதெல்லாம் வெக்கமா இல்லையாடா என் தம்பின்னு சொல்கிறதுக்கு? நீ படிக்கலை தம்பி, குறும்பி தரிச்சு போவேன். இப்போ நீ வந்தது லேடிஸை பார்க்கத்தானே முண்டை. அதான் நான் இப்படியே பார்க்குறிய என்னடா? ஏன் தம்பி பெட்டியில் ஏறி உட்காருறீங்களா? போடா. நான் என்னடா நீ வாத்தியார்? பெட்டி வாசிக்கக்கூடிய கலைமணி ஒரு வாத்தியாருக்கு படித்தவன். ஆனால் இவனை மாதிரி எல்லா தம்பி அன்னைங்கெல்லாம் யோசிக்கணும். பெற்ற தாய் தகப்பன் செய்யக்கூடிய தொழிலை அசிங்கம் என்று நினைப்பவன் முட்டாப்பையன். யோசிக்கணும்ப்பா. நம்ம தாய் தகப்பன் இந்த தொழிலை பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சிருக்காங்களோ, அந்த தொழிலை எவன் செய்ய விரும்புகிறான் அவன் தாண்டா உண்மையான மகன். அதாண்டா என் தம்பி கலைமணி. வாத்தியார் வேலை கிடச்சிச்சு, அரசு வேலை அது வேணாம். இவங்க அப்பா கைகாட்டி சங்கர்னா எல்லாத்துக்கும் தெரியும். என்னை அந்த பகுதியிலே முத அறிமுகம் செய்தவர் அவர் தான் சங்கர் ஐயா. இவங்க அப்பா வாத்தியார் வேலை கிடச்சதுக்கு இவன் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா
எந்த தொழிலில் போய் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு காசை சம்பாரித்து என்னை படிக்க வச்சாரோ அதே தொழிலை நான் பேர் வாங்குவேன் என்று நினைத்தேன் பாரு. நீதான்டா தமிழன். தம்பி நீ என்ன சொல்ற? கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு, அதனால வெளியிலேருந்து என் தம்பிகள் நிறைய வர முடியல. அடுத்த ஒரு கேள்வி. மண்ணெண்ணை இங்கே தயார் பண்ணுறாங்க அரேபியா நாட்டில். அதே அரேபியா நாட்டில். சரி சரி, வாழ்த்துக்கள். இங்கே வா. இப்போ மாட்டிக்கிறேங்க அண்ணே. பூலிப்பு எங்கே தயார் பண்ணுறேன் சொல்லி தொலைச்சிடாத. உடனே என்னையும் சேர்த்து எங்கே ஒன்று போட்டுருவா போலீஸ். பூலிப்பு கிடைக்காதா? பூலிப்பு உதட்டில் வைக்கக்கூடாது, வெதருக்கு நேரம் வை. மயிர் மைங்கலாம். அதில் என் தம்பி தான் அறிவாளி. கணேஷ் பையில ஓட்ட வாடை வருதுன்னு அதை போடாதடா. ரெண்டுமே கெட்ட வழக்கம்தான். பூலிப்பு வைக்கிறதும் கணேஷ் பையில வைக்கிறதும் கெட்ட வழக்கம் தானே. கணேஷ் போல கண்டிப்பான்னு சொல்லி நீதான் முதல்ல வைப்ப. வைக்கக்கூடாதுடா. எதுவுமே இல்லை. கப்ளிங் கப்ளிங் இருக்கா? அதுவும் இல்லையா? அப்போ நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. அவனுக்கு பொம்பளை கிடைக்கல, அதெல்லாம் இல்லை சார். ஓசு இந்த டொங்காஸ் அது அடுத்த கட்ட விட்டு அடிக்கும் போது அதை அடி. வர்றேன் பூரா செருப்பு விட்டு கட்ட விட்டு எறியட்டும். என் தம்பிகளெல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகள். வருங்காலத்தில் நீங்கள் எல்லாம் சாதித்து பெரிய ஆளாக இருக்கணும். நான் மாறுதட்டி என் தம்பி பூரா அறிவாளி பெரிய அதிகாரின்னு நான் சொல்லணும். இந்த ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய காரில் வந்து ஒரு பக்கம் அந்த கொடி போட்டிருப்போம் காரில், ஒரு பக்கம் கேப்டன் இருப்பார், ஒரு பக்கம் அப்துல் கலாம் ஐயா இருப்பார். அந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி. ஐயா இங்கே வாங்கய்யா, வாங்க. அந்த முகத்தோட்டம் அப்படியே இருக்கு பார்த்தியா? அதே மாதிரி நீங்கள் லேஜா நினைக்காது, நீங்கள் எல்லாருமே அழகந்தேன். உங்கள் முகச்சாயல்ல கண்டிப்பாக ஒரு 7 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா வாங்கய்யா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் உருவம் கொண்ட அந்த அன்பு முகத்தோடு எனக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை ஒத்து கௌரவிக்கிறார். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு அங்கு தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போன்று மெய்யணியே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கலாம் ஐயா அவர்களே. சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறைகைதியே அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு தங்க கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா அப்துல் கலாம் தாத்தா. செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரப்பா, நம்மள கனவு காண சொன்னாரப்பா அப்துல் கலாம் தாத்தா. நம்மள நாட்டை பத்தி கனவு காண சொன்னாரா? நம்ம அண்ணன் கிட்டலாம் சொல்லணும். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பணத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்திலே கனையே வீணா தமிழக மண் மீது முடி சுடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி
நாடு ராமேஸ்வரம் ஒரு படுத்திருக்கார் அந்த பேய்க்கிற